வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உங்களுடைய காலேஜுக்கு கெத்தாக போகிறதுக்கும் வீக்கெண்டில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சின்ன சின்ன லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பைக் எதிர்பார்க்குறீங்களா? அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு வெஹிக்கிள் கொஞ்சம் அஃபோர்டபுள் காஸ்ட்லியும் இருக்கணும், நல்ல ஒரு மைலேஜ் தர மாதிரி ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 125cc பைக்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி சின்ன வயசுல இந்த கிளட்கள் சப்ஸ்கிரைப் பட்டின ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பண்ணிற ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு டிசைன் டூன். ஆமாம், பல்சர்னாலே பொதுவாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இமேஜ்ன்றது இருக்குது. ஆமாம், அந்த ஒரு யங்ஸ்டார் ஓரியன்ட் வெஹிக்கிள்ன்றது. அதனால் நிச்சயமாக டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டோனில் தான் இருக்கும். பட் ரொம்ப ஸ்போர்ட்டியராக எதிர்பார்க்க முடியாது. ஒரு மல்டி வெர்சைலான ஒரு டோனில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது கொடுத்துருப்பாங்க. ரோட் ப்ரெசன்ஸ்ன்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 11.64 bhp அண்ட் 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பைக்கினுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு சொல்லணும்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப சுமான்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு பவர் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். மைலேஜும் ஒரு ஆவரேஜான லெவலில் இருக்குன்றதுல உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அவருடைய டோட்டல் வெயிட் 140 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,22,000 முடியுது. அப்போ ப்ரைஸிங்லையும் ஒரு நல்ல ரீசனபிளான ரேஞ்சில் இருக்குது. ஓவராலாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு மல்டி வெர்சைலான ஒரு வெஹிக்கிள். ஆமாம், என்னுடைய ஃபேமிலிக்கும் கரெக்டாக இருக்கணும், என்னுடைய காலேஜ் யூஸுக்கும் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் வெஹிக்கிள் பார்க்கவும் லுக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதில் ஃபேமிலியும் கேப்பபிளாக இருக்கும். பல்சர்ன்றது அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓரளவுக்கு வெர்சைலாக இருக்குன்றதுனால. பட் நெகட்டிவ்னு பார்த்தா ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மி தான். பட் இட்ஸ் ஓகே. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்பர்ஸ் 4 பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP125. ஆமாங்க, என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு வரும்போது ஒரு நிச்சயமாக நல்ல வெஹிக்கிளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் டோன் வைஸ் பொறுத்தளவுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக் டோனான ஒரு டிசைன். உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் அந்த ஒரு கம்ப்யூட்டர் டோன்லேயே கொஞ்சம் அந்த ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான விஷயங்கள் சேர்த்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றதை நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்பும் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சு, அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வெல் லெவலான ஃபீச்சர்ஸ்ன்றது இந்த வெஹிக்கிளில் சூப்பராகவே லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 bhp அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மைலேஜ்ன்றது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இந்த வெஹிக்கிள் கிட்ட தான் இருக்குது. ஆமாங்க, ரியலி ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் எனக்கு வேணும், ஃபீச்சர்ஸும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட SP125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பவர் அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பவர் இருக்கும், ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகேவான ஒரு பவர். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 116 kg, சீட் ஹைட்டு 790 mm. இந்த வெஹிக்கிளுமே நல்ல ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். உங்களுக்கு ஃபேமிலிக்கும் சூட் ஆகும், காலேஜுக்கும் சூட் ஆகும், உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட்டுக்கும் சரி, சின்ன சின்ன லாங் டிரைவ்ஸுக்கும் சரி ஏற்ற ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேசிக்
பேசிக் மாடல் உங்களுக்கு 1,14,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி கமிட்மெண்ட் செக்மெண்ட்டில் நீங்கள் நிச்சயமாக ஒரு NS சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைனுன்றது நிச்சயமாக சும்மா சொல்லக்கூடாது. ஒரு நல்ல ஒரு டோனில் இருக்குது. அந்த ஒரு NSஓட டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது பார்க்குறதுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ்ன்றதை கொடுக்கும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கிட் பாக்ஸ் அண்ட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.8 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 103 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 46.9 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா மைலேஜில் கொஞ்சம் இந்த வெஹிக்கிள் ஆவரேஜ் தான், பட் உங்களுக்கு பவர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதில் டவுட் இல்லை. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு IBS மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ரேட்டு 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்க உங்களுக்கு பேசிக் மாடல் 1,23,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,32,000 முடியுது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த 2025 அப்டேட்டட் பண்ண மாடலில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஸ்மக்லர்ஸ் வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது வந்து ஓகே தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. படிச்சுமா இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டே பார்க்காத அளவுக்கு ஒரு டோட்டலி ஒரு யூனிக்கான ஒரு நல்ல ரோட் அப்பியரன்ஸில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது கிடைக்கிறாங்க. அப்படின்றப்ப ரியலி ஆன்ரோட் ப்ரெசன்ஸில் நல்லாவே இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்லாம் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜ் லெவல் தான். பட் இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h. பர்ஃபார்மன்ஸ் ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸு. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் ஆன் ரோடில் ஒரு 55 to 60 தந்தாலே இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அப்படின்றப்ப எனக்கு வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் அது ஒரு நல்ல மைலேஜும் தர மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் பிரேக்கு. உங்களுக்கு பேசிக் மாடலில் IBS, டாப் மாடலில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABSன்றதும் கொடுக்குறாங்க. ஓரளவு பிரேக்கிங் செட்டப்பில் இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு பிரேக் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டயர் ப்ரொஃபைல் அண்ட் வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் மார்ஷிங்களும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ரேட்டு 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா பேசிக் மாடல் 1,23,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,32,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் த ஒன் அண்ட் ஒன்லி TVS ரைடர் 125 ஆமாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிள் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிற ஒரு வெஹிக்கிள் இந்த TVS ரைடர் 125 தான் இருக்கும். அதுக்கு ரீசன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக இருக்குது. பட் ஒரு சில பேருக்கு மேபி இந்த ஒரு காம்பேக்ட் டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது வெஹிக்கிள் நல்ல ஒரு அப்பியரன்ஸோடு தான் இருக்குது. அது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸ் செட் ஆப்ஷன் அது மாதிரி ஒரு சில அந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றப்ப ஓவராலாக நல்ல ஒரு டிசைன் டோனுன்றதும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் செட்டப்லேயும் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு ஃபுல் டிஜிட்டல் TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கு அடுத்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கும் பெஸ்ட்டான கிளாஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து ரைடிங்
ரீடிங் மோட்ஸு, டர்ன் பை டர்ன், நேவிகேஷன்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு அடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள் இந்த வெஹிக்கிளோட இன்ஜினில் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ஜினோட ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளர் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் நம்ம சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட்டில் நீங்கள் இதை விடையும் அதிகமாக போகலாம். பட் இன்னொரு விஷயம் இந்த வெஹிக்கிளோட இன்ஜினோடைய பவரில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தோன்னா மிட் ரேஞ்ச் பவர் நல்லா சூப்பராக இருக்கிறதுனால உங்களால் 60-70 கூட ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ண முடியுது. இது ஒரு 125 cc வெஹிக்கிள் தானான்ற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஒரு ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின்ன்றது நல்ல ஒரு ஸ்மூத்தரான ரேஞ்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 56.7 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு 55 அதை மாதிரி ரேஞ்சில் கொடுத்தாலே ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தான். அப்படின்றப்போ மைலேஜ்லையும் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்குது. ஓவரால் இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல குறையே இல்லாத மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஆயில் கூல் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு 1 இன்ஜினும் அது நம்ம டிவிஸோட ரைடர் 125 மட்டும்தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 123 kg, சீட் 880 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேசிக் மாடல் 1,10,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,13,000 கூட முடிக்கிறப்ப ப்ரைஸிங்கும் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம பார்த்துருப்போம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது, அந்த பைக்கில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you later.